அடுத்த கண்டெஸ்டன்ட் யாருங்கிறத பாக்குற நேரம். ஜானவி. ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். நினைத்தவன் அவளை மறந்து விட்டால் அந்த நிலைமையின் முடிவென்ன? துயரம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மையின் நிலை என்ன? மௌனம். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். நிஜமாவே ஒரு ஹீரோயின் வந்து நின்றுன்ற மாதிரி பண்ணினா எனக்கு கொஞ்சம் என்ன தோணித்துனாக்கா ரெப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன்ஸாக இருந்ததோன்னு தோணிது. இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இது ஆக்சுவலி டிஃபிகல்ட் சாங். எனக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி தான். யூஸ்வலி யாரும் இந்த சாங் செலக்ட் பண்ண மாட்டா. அதுக்கே பெரிய தைரியம் வேணும் இந்த சாங் எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கு. பட் யூ ஹவ் எக்ஸ்ப்ளோர்ட் இட். அதில் இன்னும் கொஞ்சம் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டேட்டிவாக இல்லாமல் நீ இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், சோபிச்சிருக்கும். ஓகே கடா, ஆல் தி பெஸ்ட். வெரி பியூட்டிஃபுல்லி டன் ஆக்சுவலி எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது ஆக்சுவலி நிறைய சட்டில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தெரிஞ்சுது. ஸோ ஹேண்ட்ஸ் அண்ட் ஜெஸ்டர்ஸில் ஆக்ஷன்ஸ் வந்து ரெப்பிட்டேட்டிவாக இருந்தது. கொஞ்சம் தட் குட் ஹவ் பீன் இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் இருந்திருக்கலாம். பட் அந்த ஃபேஸில் வந்து அந்த ஒரு கன்ஃபியூஷன், அந்த இன்னசென்ஸ் இன் தட் கன்ஃபியூஷன் கேம் அவுட் வெரி பியூட்டிஃபுல்லி. ஸோ வெல் டன். தேங்க்யூ. இந்த பிரம்மாண்டமான அழகான நிகழ்ச்சியில ஃபோர்த் கமிங் சீசன்ஸ்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் அண்ட் வீடியோவை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க to the number 9677761352 9677761352.